உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஈரோடு மத்திய மாவட்ட திமுக செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் அக்கட்சியின் தலைமை மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளார். திமுகவிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலம் விடுவிக்கப்பட்டதன் பின்னணி என்ன, அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தீவிர விசுவாசியான தோப்பு வெங்கடாச்சலம் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமான தோப்பு வெங்கடாச்சலத்துக்காகவே ஈரோடு மத்திய மாவட்டம் என்பதை உருவாக்கி அதற்கு அவரை மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட தோப்பு வெங்கடாச்சலம் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் ஜெயக்குமாரியிடம் தோல்வியடைந்தார். அதன்பின் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கியிருந்த அவரை திடீரென ஈரோடு மத்திய மாவட்ட திமுக செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி திமுக தலைமை அதிரடி காட்டியுள்ளது. இந்த சூழலில் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தோப்பு வெங்கடாச்சலம் பதவி பறித்த திமுக தலைமை மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். பெருந்துறை பகுதியில் சிப்காட் மாசுபாட்டால் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் அங்கு புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க கோரிய தனது கோரிக்கை திமுக ஆட்சியில் நிராகரிக்கப்பட்டதே தேர்தல் தோல்விக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் தோப்பு வெங்கடாச்சலம். மேலும் குடிநீர் பிரச்சினைக்காக போராடிய பொதுமக்கள் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்ததால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆதங்கம் தெரிவித்தார். நீங்க சுற்றுச்சூழல் பாதிக்குன்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க பேர்ல வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட குடும்பம் யாருமே நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல. நாம தேர்தல் 3 மாசம் இருக்கிறப்போ நீங்க எல்லாரும் பேர்லையும் வழக்கு போட்டீங்கன்னா நாம் எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு காரணம். இது காரணம் யாருங்கிறது இது காலம்தான் பதில் சொல்லும். தன்னுடைய நியாயமான கோரிக்கை கூட திமுக ஆட்சியில் ஏற்கப்படவில்லை என குமுறிய தோப்பு வெங்கடாச்சலம் எம்பி தேர்தலில் சுப்புராயனுக்கு பெருந்துறை தொகுதியில் 13,000 வாக்குகள் அதிகம் வாங்கி கொடுத்ததாகவும், ஆனால் தனது வெற்றிக்கு முக்கிய நிர்வாகிகள் உழைத்தார்களா என தொண்டர்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும் கட்சியை விட்டு நீக்குவது ஒரு பெரிய விஷயமல்ல என்றும் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார் தோப்பு வெங்கடாச்சலம். நான் 10 ஆண்டுகள் இங்கு இருந்த என்னுடைய கருத்து எதுவுமே கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நான் வேற என்ன கேட்டிருந்தா சொல்லிட்டு நாளைக்கு தாராளமாக யார் வேணாலும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் போட்டு அவர் தனிப்பட்ட ஆதாயத்தை கேட்டார், தனிப்பட்ட விருப்புக்காக வந்தார், அவர் அந்த காரியம் கேட்டார், இந்த காரியம் கேட்டார், அவர் ஆகலை, அதனால் அவர் வருத்தப்பட்டார், அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு நான் அதில் கட்டுப்படுறேன். தமது நீக்கம் குறித்து கட்சியிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும், தற்போதைக்கு வேறு கட்சிக்கு மாறும் எண்ணம் முற்றிலும் இல்லை என்றும் தோப்பு வெங்கடாச்சலம் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுகவினர் சிலரே எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு பணம் உதவி செய்ததாக குற்றம் சாட்டிய அவர் கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு தலைவர்களை பற்றி குறை கூறுவது நாகரீகமல்ல என்றும், ஆனால் பல உண்மைகள் இன்னும் சொல்லப்படாமல் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனக்கு எந்த இயக்கத்திற்கும் செல்லக்கூடிய எனக்கு ஆசை இல்லை. இதுவரை அப்படிப்பட்ட முயற்சி எதிலும் நான் 100% ஈடுபடவில்லை. நான் ஒரு இயக்கத்திலிருந்து நாம் ஒரு பொறுப்பிலிருந்து நடவடிக்கை எடுத்த பின்னால் ஒரு இயக்கத்தை பற்றி குறை சொல்வதோ அல்லது நாம் அங்கே இருக்கிற தலைவர்களை பற்றி குறை சொல்லிட்டு வெளியே வருவது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அக்கட்சி தலைமை மீது முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் சரமாரியான குற்றச்சாட்டுகளை சுமத்திருப்பது உடன்பிறப்புகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.